ஒற்றன் செய்தி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியுடைய கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் கோடங்கி ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ பொதுவா பார்த்தீங்கன்னா சீமான் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளோட வீட்டில் வந்து என்ஐஏ வந்து சோதனை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த சோதனையே நான் இது திட்டமிட்ட சோதனையா நான் பார்க்கவே இல்லை. இது ஏதோ ஒரு டிராமா மாதிரி தான் தெரியுது. உண்மையிலே என்ஐஏ சோதனைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா அதோட நடவடிக்கையும் அதோட வீரியமும் வேற மாதிரி இருந்திருக்கும். இந்த சோதனையில் என்ன அவங்க பண்ணியிருக்காங்க, ஏன் சாட்டை வீட்டில் போனாங்க, ஏன் இடுமோனம் கார்த்திக்கு சம்மன் அனுப்புனாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சோதனைக்கு அப்புறம் அவர் வழக்கம் போல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. எந்தவித பதட்டமும் இல்லை, எந்தவித ஒரு பெரிய ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இல்லை நாம மாட்டிக்கிட்டோம், இந்த மாதிரி எந்த உணர்வும் இல்லாமல் வழக்கம் போல யாரோ வீட்டுக்கு கெஸ்ட் வந்து ஒரு டீ கொடுத்து அனுப்புற மாதிரி நாங்கள் சோதனை பண்ண என்ஐஏ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சோதனை பண்ணிட்டாங்க. அது ஒரு பெரிய பூதாகரமாக போயிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம் வெளியரங்கமா வெளிப்படையா பேசுறாங்க அப்படின்னா, சீமான் இதற்கு பதில் என்ன சொல்றாருன்னா, பாத்தீங்களா நான் பாஜகவோட பி டீம் இல்ல, என்னெல்லாம் பாஜக பி டீம்னு சொன்னாங்க, பாத்தீங்களா என்ஐஏ என் கட்சிக்காரங்க வீட்டுல எல்லாம் சோதனை பண்ணிட்டாங்க, அப்ப ஒன்றிய அரசாங்கம் இங்க சோதனை பண்ணுது அப்படின்னு சொன்னா நான் ஒன்றிய அரசாங்கத்தை கடுமையா எதிர்க்கிறேன் மற்றவங்களை விட, அதனாலதான் என்னை அழிப்பதற்காக இதை இந்த சோதனை பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து ஒரு உண்மை தெரியுது, இந்த சோதனை நடத்தினது நல்லதுதான், இதன் மூலமா நான் வெளிப்படையா பாஜகவுடைய மிக முக்கியமான எதிரி நான் தான், அப்ப நான் பாஜக பி டீம் இல்ல அப்படின்னு சீமான் வாண்டடா வண்டியில் ஏறி இருக்காரு. அவரை பாஜக பி டீம்னு யாரும் சொல்லவே இல்லை. ஆனா பாஜகவுடைய பி டீம்லாம் கிடையாது, அவரு பாஜகவுடைய ஆஸ்தான அதிகாரப்பூர்வ டீம். பி டீம்னா ரகசியமா வேலை செய்யுது. ஏங்க, அவர் ஆர்எஸ்எஸும் நாக்பூர் டீம் என்ன சொல்லுதோ அதை தான் அப்படியே நம்ம சீமான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசுவார், திராவிடத்தை எதிர்ப்பாரு. திராவிடத்தை யார் எதிர்க்கிறாங்களோ அவங்க ஆரியத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள். திராவிடம்ன்றது என்ன சொல்றது, எல்லாருக்கும் சமூக நீதி வேணும், சமநீதி வேணும்னு சொல்றது திராவிடம். நீங்க எல்லாரும் எல்லா விதமான சலுகைகளும் அனுபவிக்கணும், இடஒதுக்கீடு கண்டிப்பா மஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றது திராவிடம். இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது, நாங்க வச்சதுதான் கரெக்டா இருக்கும், நாங்க எல்லாத்துலயும் இப்படித்தான் இருப்போம் அப்படின்னு சனாதனத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆரியத்தை பேசுறது திராவிடத்தை எதிர்க்கும். அப்ப இவர் திராவிடத்தை எதிர்க்கிறாருன்னு அவர் என்ன அர்த்தம் சீமான் செய்யறது? அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த நான் ரைடியே பார்க்கறேன். இந்த ரைடு ரைடாவே தோணல. ஒரு ஒன்றிய அரசாங்கத்துடைய இந்த என்ஐஏன்றது தேச பாதுகாப்புக்கான அச்சுறுத்தலை யாரெல்லாம் ஏற்படுத்துறாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறது. அவங்க ஜாமீன்லயே வெளியில வர முடியாது, அவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நான் பெயிலபிள் செக்ஷன் தான் அது. அவ்வளவு ரொம்ப ஒரு விதமான ஒரு மோசமான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு சட்டப்பிரிவின் கீழ் இருக்கிறவங்க போய் சோதனைக்கு வராங்கன்னு போது எந்த பதட்டமும் சாட்டைக்கிட்ட இல்லையே இந்த நிமிஷம் வரைக்கும். அப்ப இது எப்படி பாக்குறது? இந்த சோதனையே சும்மா ஏதோ ஒரு டிராமா மாதிரி தான் நான் பாக்குறேன். அவங்க தரப்புல ஒரு நியாயம் இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால கூட அவங்க எந்த ஒரு பதட்டமும் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? நல்ல கேள்விதான். என்ன நியாயம் இருக்கு என்ன நியாயம் இல்லைன்றதெல்லாம் வெளிப்படையா என்ஐஏ இது வரைக்கும் சொல்லவே இல்லை. ஆனா அதுக்கு இடையிலேயே என்ன சொல்றாங்கன்னா, எல்முருகன் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. மத்திய இணையமைச்சர் எல்முருகன் நாம் தமிழர் கட்சி தேச விரோத கட்சி செயல்படுறாங்கன்றத என்ஐஏ சோதனை மூலமா வெளிச்சத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா அதே நேரத்தில் அந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக சீமான் சொல்றாரு, நான் பாஜகவை ரொம்ப எதிர்க்கிறதுனால என் தம்பிமார்கள் வீட்டில எல்லாம் போய் சோதனை பண்றாங்க அப்படின்னு. நியாயப்படி பார்த்தா உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சி தேச விரோதமான செயலில் ஈடுபடுது, இது தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக அவங்க செயல்படுறாங்கன்னு சொன்னா முதல்ல சோதனைக்கு வந்திருக்க வேண்டிய இடமே யாருடைய வீடுனா சீமான் வீடு தான். அவங்க அங்க போகல. இப்ப வெளியில என்ன பேசுறாங்க அப்படின்னா, சீமானுக்கு தெரியாமல் சீமான் பெயரை பயன்படுத்தி சாட்டை துரைமுருகன் பல கோடி ரூபாய ஏராளமான பணத்தை வெளிநாட்டில இருந்து குறிப்பாக இலங்கை தமிழர்கள்ட்ட புலம்பெயர்ந்தவர்கள்ட்ட இவர் வசூல் பண்ணிட்டாரு, அது தெரிஞ்சிருச்சு, சீமான் தான் இந்த சோதனைக்கே முக்கிய காரணம், அவர் தான் நிறைய இன்புட் என்ஐஏக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஒரு டாக் ஓடுது. இதுக்கு சீமான் என்ன பதில் சொல்லுவாரு? இப்படி ஒரு டாக் வெளியில போகுது இல்லையா? இப்ப எங்க அப்பன் குதிர்குள்ள இவரா வாண்டடா வண்டியில ஏறாரு, பாத்தியா நான் பி டீம் இல்ல, பாத்தியா நான், இவங்க யாரும் கேட்கவே இல்லையே, ஏன் நீங்க வரீங்க உள்ள, உங்களை கூப்பிடவே இல்லையே. இப்ப சோதனைக்கு உட்படுத்தது யாரு? உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் சோதனைக்கு உட்படுறாங்க. ஒன்னு சாட்டை, உங்களுக்கு நான் தான் எல்லாமே, அடுத்த பொதுச் செயலாளர் ரேஞ்சில் நான் இருக்கேன், இந்த அடுத்த கட்சியே நான் தான் அப்படின்ற மாதிரி பேசக்கூடிய லெவல்ல இருந்த சாட்டை வீட்டுல ரெய்டு போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காரு, எந்த விதமான பதட்டம் அவர்கிட்ட முகத்திலே இல்லை. அப்ப இந்த ரைடை எப்படி பாக்குறது? நம்ம மக்களை முட்டாளாக்குற ரைடை தான் நான் பாக்குறேன். இது
நீங்க சொன்ன மாதிரியே தான் இந்த ரைடுக்கு வந்து முக்கிய காரணமா வந்து சீமான் அவர்கள் தான் இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து சாட்டை அவர்கிட்ட வந்து சீமானை குறித்து ஒரு ஆடியோ ப்ரூஃப் இருக்கு, வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து பேசிட்டு இருக்கு. இந்த விஷயம் உண்மையா இல்லையா? இல்ல, உண்மையிலேயே வந்து நிறைய விஷயங்கள் சாட்டை கிட்ட நிறைய ரெக்கார்டு மாட்டிருக்கு. ஏன்னா எங்க அண்ணன் சீமான் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டா போராட்டத்துலலாம் ஆவணங்களை ஆதாரங்களை விட்டுட்டு வரது ஒரு வழக்கம். அப்படி விடப்பட்ட பல ஆதாரங்கள் ஆவணங்கள் வீடியோக்கள்லாம் பல நேரங்களில் சமூக வலைதளத்தில் வந்து பயங்கரமாக காட்சி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நடிகை விஜயலட்சுமி குறித்ததான விஷயங்கள் வந்து எவ்வளோ ஆதாரங்கள் வெளியில் வந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் அதெல்லாம் வந்து கேலியும் கிண்டலுமா அதை கடந்து போயிருக்காங்க. இப்போ சாட்டை துரைமுருகன் குறித்து பல விஷயங்கள் இவரே அவர்கிட்ட வந்து கோவப்பட்டு பேசின மாதிரி ஆடியோக்கள்லாம் வெளியில் வந்தது. கடந்த காலத்தில் ஒரு ஆடியோவில் பேசுகிறாரு, நீ என்னப்பா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ தொடர்ந்து என்னை பற்றி நீ வந்து வெளியில் வந்து என்னோட நட்பாக இருக்கிற எல்லாரை பற்றி நீ தப்பாக பேசுகிற, உனக்கு தனியாக யூடியூப் தான் முக்கியம்னா வெளியே போயிடு, கட்சியை விட்டு நீ கட்சியில் இருக்க வேண்டாம், உன்னால நான் தான் அவமானப்படுறேன்னு சீமான் வீராவாசமாக பேசினாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் சாட்டை மீது எந்த நடவடிக்கை எடுக்க முடியல அவரால். காரணம் என்னன்னா, அவர் நடவடிக்கை எடுத்தால் இப்போ ஒரு வெற்றிக்குமரனை வெளியே போட்டாரு, அங்கிருந்து ராஜீவ் பல பேரும் வெளியில் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நாம் தமிழர் கட்சியில் இருந்த பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு இல்லை அவரோட. அதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, இவர் வாரிசு அரசியலை எதிர்ப்பாரு, இவர் அந்த அரசியலை ஆதரிப்பார். இவருக்கு வேணும்னா இவங்க மனைவி கையில் வழி உள்ள வரலாம், இவங்க வந்து பையன் வரலாம், மச்சான் உள்ள வரலாம். மச்சானுக்கு என்னங்க பதவி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி தேர்தலில் போட்டிடுற நீங்க வாய்ப்பு கொடுக்குறீங்களாமேன்னு ஒரு கேள்வி எழுப்பின தோழர் கரிகாலன், தம்பி கரிகாலனுடைய அந்த பேட்டியில அவன் கேட்கறானுங்க, அவனை நீ இனிமே ஏன் வர என் பேட்டிக்கு வராதுன்னு சொல்லி விரட்டி விட்டார். நீங்க எதிர்கேள்வி கேட்டீங்கன்னா சீமானால தாங்க முடியாது, டென்ஷன் ஆயிடுவாரு. ஆனா இவர் வாரிசு அரசியலை ஆதரிப்பாரு. கைல்வழி யாரு? நாம் தமிழன் பேர் வச்சிருப்பாங்க. ஆனா கைல்வழி அடிப்படையில் ஒரு தெலுங்கர் எப்படி நாம் தமிழருக்கு வந்து ஒரு பொறுப்புக்கு வர முடியும்? இந்த கேள்விலாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க கேட்கறாங்க, நம்ம கேட்க வேண்டியதே இல்லை. அந்த கட்சியில் இருக்கிறவங்களே அவ்வளவு கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சுத்தி நிறைய விஷயம். இவருடைய ஆதாரங்கள் பெரும்பாலும் சாட்டையிடம் இருப்பது உண்மைதான். அதனால்தான் சாட்டையை அசைக்கவே முடியல. நாம் தமிழர் கட்சியினுடைய பெரும்பாலான தொண்டர்கள் சாட்டையினுடைய அந்த வலைவலிக்கு அவங்க சப்ஸ்கிரைபரா இருக்காங்க. அவர் சொல்றாருல, உங்ககிட்ட இருக்கிற மாதிரி என்கிட்ட 15 லட்சம் பேர் என்கிட்ட இருக்கிறாங்க, நான் தான் கட்சி, அடுத்தது நான் தான் அப்படி கட்சியை உடைக்கவே திட்டமிட்டாரு, கட்சியை பிரிச்சு எடுக்கவே திட்டமிட்டாரு, நாம் தமிழர் கட்சியை கைப்பற்ற நினைச்சாரு சாட்டை. அதன் அடிப்படையில் தான் இனிமே இவங்க இருந்தாலும் நமக்கு டேஞ்சர் இருந்தா என்ஐஏ சோதனைக்கு இவரே இன்புட் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் இவர் மேல குற்றச்சாட்டு வருது. இப்ப இது எவ்வளவு தூரம் உண்மை நமக்கு தெரியாது. இது ஏன் இருக்கக்கூடாதுன்னு பேசுறாங்க இல்லையா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது, இவங்க நடந்துகிற முரண்பாடுகளை பார்க்கும்போது, வெளியில தோற்றத்துக்கு வந்து வெளிப்பார்வைக்கு இவங்க ரெண்டும் அண்ணன் தம்பி மாதிரியே தெரியுது, சாட்டையும் சீமானும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு புகைச்சல் இருக்கு, அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இதெல்லாம் வெளியில இருந்து பார்க்கும்போது நாம கூட அந்த சந்தேகம் தோணுது இல்லையா? அந்த அடிப்படையில இதற்கு எல்லாவற்றிற்கும் காரணம் சீமான் சம்பந்தப்பட்ட சீமான் வந்து அடிப்படையில் அவர் பெரிய பொய்யருங்க, அவர் உண்மையானவரே கிடையாது, அவர் நம்பிக்கையான நபரும் கிடையாது. அவரை நம்பி போன தம்பிமார்களுடைய அனைத்து வாழ்வாதாரங்களையும் அழிச்சவர் தான் அவர். ஆனா இவர் வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிட்டார். இவருக்கு எங்க இருந்து இந்த இவ்வளவு பணம் வருது, காசு வருதுன்னு தெரியாது. திரள் நிதி தாரேன்னு வசூல் பண்ணுவாரு, பொண்டாட்டி கார் வாங்கி கொடுப்பாரு, திரள் நிதி தாரேன்னு வசூல் பண்ணுவாரு, தான் வீட்டு வாடகை கட்டுவாரு. இந்த நாட்டை ஆளுவதற்கு ஆசைப்படுற எனக்கு வாழ்வதற்கு வீடே இல்லைன்னு சொன்னாரு. இப்ப லட்சக்கணக்கான வாடகை கொடுத்துட்டு ஒரு வீட்டுல வாடகைக்கு வந்திருக்காரு. அந்த வாடகை எங்கிருந்து வருகிறது? இவங்க அப்பா என்ன பெரிய அப்படியே ஜமீன்தார் ஃபேமிலியா சீமானு? இவர் பொண்ணு எடுத்திருக்கிறது முன்னாள் சபாநாயகர் காளிமுத்தோட குடும்பத்துல. இது மட்டும்தான். இது பெரிய அவங்க என்ன பெரிய வசதியில் இருக்காங்க? இல்ல. இப்ப அவங்க இப்ப லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்றாங்க. ஆனா அதுக்கு என்ன சொல்லுவாருன்னா, சீமான், நான் சொல்லலைங்க, இந்த வார்த்தையை சீமானே சொல்லியிருக்காரு, நான் என்ன பண்றேன், பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறேன். என் தம்பி இருக்கான் சுந்தர்சி, டே தம்பி எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுறான்னா அவன் வந்து கொடுத்து அனுப்புவான். எங்க அண்ணன் தானு இருக்காரு, அவர்கிட்ட காசு கொடுனா அவர் போய் கொடுத்தா ஆள் அமிச்சா காசு கொடுப்பாரு. இப்படிதான் நான் பிச்சை எடுத்து தான் கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொல்லுவாரு. பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறவர்கள் எப்படி தொடர் விஷயங்களை இத்தனை லட்சங்கள் மாதம் செலவு பண்ண முடியுது? இவர் வெள்ளையருக்கு வெளியிடுவாரா? அடிப்படையில் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்கிறாருல்ல, எல்லாரையும் கேள்வி கேட்பாரு, ஆபாசமா பேசுவாரு, அறுவருக்கு தக்க வகையில வந்து நக்கல் அடிப்பார் எல்லா அரசியல் கட்சிகளையும். ஆனா இவர் போய் வந்து எல்லாருக்கும் சாதகமா பேசுவாருன்னா ஊழலை ஒழிப்போன்னு சொல்லுவாரு. முதல் தாங்கிட்ட இருக்கிறதே அவர் வந்து பேச மாட்டார். திமுகவை தொடர்ந்து சாடுவாரு, அதிமுகவோட இணக்கமா போவாரு, அதிமுக மீது அவ்வளவு பாசமா இருப்பாரு. என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. அடிப்படையில் இந்த மாதிரி பல ஆதாரங்களை இப்ப நமக்கே நிறைய விஷயம் தெரிய வரும்போது கூடவே பயணப்பட்ட சாட்டைக்கு தெரியாதா? ஏன்னா பல வீடியோக்கள் சாட்டை மூலமா எடுக்கப்பட்ட வீடியோக்களே வெளியில வந்திருக்கு. அவங்க சம்பந்தப்பட்ட பல பேர் வந்து இவங்க மதுவுக்கு எதிர்ப்பா பேசுவாங்க, மது ஒழிப்புக்கு பேசுவாங்க, இவங்களே ஒன்னா உட்காந்து மது அருந்துற மாதிரி காட்சிகள்லாம் எப்படி வெளியில வந்துச்சு?
பின்னணியில் யார் இருந்தாங்க அந்த இடத்துல, அது எவ்வளோ பிரச்சனையாச்சு. சாட்டையை அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டப்ப அவர் என்ன சொல்லி வெளியில வந்தாரு? அதற்கு காரணம் சீமான் ஒரு கோபம் அவர் மீது இருக்குது. இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால என்னைக்கு ஒன்னாலும் இது பொது வெளியிலுக்கு வந்து சிரிக்கும். அது வரையும் நம்ம காத்திருக்கலாம். இந்த என்ஐஏ சோதனையில வந்து நிறைய முக்கிய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதை பத்தி சொல்லுங்க. இல்ல, அது உண்மையிலேயே அவங்க வந்து இன்னும் ஆதாரப்பூர்வம், இதெல்லாம் ஊடகங்கள்ல வெளியில வரக்கூடிய தகவல்கள் தான். என்ஐஏ தரப்பிலிருந்தோ இல்ல ஒன்றிய அரசினுடைய தரப்பிலிருந்தோ சோதனைக்கு பிறகு நாங்க இந்த ஆவணங்களை எடுத்திருக்கோம், அவங்க எந்த விதமான அதிகாரப்பூர்வமான விஷயங்கள் வரல. வெளியில வந்தது எல்லாமே அரசியல் புரசலா சொல்ற விஷயங்கள் தான். ஒன்னு, சீமான் பெயரை பயன்படுத்தி பல கோடி ரூபாயை வெளிநாட்டிலிருந்து இவர் வந்து வாங்கியிருக்காரு. குறிப்பாக விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை ஒன்றிணைக்கிற பணியை, அவங்க செதறி கிடைக்கிறவங்கள நான் ஒன்றிணைக்கிறேன்னு சொல்லி இவர் ஏதோ ஒரு அதற்காக சீமான் பேரை பயன்படுத்தினார்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இவர் வந்து என் பேரை யூஸ் பண்ணி வாங்கிட்டான்ற கோவத்தை சீமான் வந்து எடுத்துக்கிட்டார், அதனாலதான் அவர் சொன்னார்னு சொல்றாங்க. அப்புறம் உள்ள வந்து வீட்டுக்குள்ள அவ்வளவு பல்வேறு ஹார்ட் டிஸ்க்ல எடுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா எனக்கு என்ன டவுட்னா, இவங்க எதை எடுத்தாங்களோ, காசு ஆவணங்கள் எடுத்தாங்களோ எடுக்கலையோ, சீமான் தொடர்பான வீடியோ ஆடியோக்களை எடுத்திருப்பாங்க. அது மறுக்கவே முடியாது. ஒருவேளை அந்த வீட்டில் வைக்காம அவர் வேற எங்கேயாவது பதுக்கி வச்சிருக்காரான்னு தெரியாது. இதற்காக தான் அந்த சோதனை போனதான் நான் நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் பூனைக்குட்டி ஒரு நாள் வெளியில வந்துருங்க, அது வராமலாம் போகாது. தேர்தலுக்கு முன்பாக பல விஷயங்கள் வரும். இவர் சீமான் என்ன சொல்றாரு? இந்த சோதனை மூலமாக என்னை ஒடுக்க பார்க்கிறார்கள், என்னுடைய பலத்தை புடுங்கி வேறொருத்தர் கொடுக்கறதுக்கு ஒன்றிய அரசு திட்டம் போடுது, ஏன்னா நான் வந்து ஒன்றிய அரசை கடுமையா சாடுறேன்னு சொல்லி அவர் சம்பந்தமே இல்லாம அட்டண்டன்ஸ் போடுறாரு. அவர் என்னதான் வந்து அவர் பயங்கரமா வீராவேசமா பேசினாலும் மக்கள் அவரை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் முகத்திரை தெரிஞ்சிருச்சு, அவருக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, வசூல் மன்னர்னு தெரிஞ்சு போச்சு, வாயை திறந்தா பொய் சொல்றாருன்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே அவருக்கு என்ன அங்கீகாரம் கிடைக்க போகுது? வாய்ப்பே இல்லை. இது வந்து தேர்தல் நோக்கத்துக்காக வந்து வேணும்னே வந்து ஒரு சதி செய்யலாம் பாக்குறீங்களா அந்த விஷயத்தை? இல்ல, தேர்தலுக்கு சதி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. சிம்பிளா சொல்ல போனா அவர் தான் சொல்றாரு, அதை தேர்தலுக்காக, தேர்தலுக்கு முன்னால் என்னுடைய எல்லா செயல்பாட்டையும் முடக்குவதற்காக என்னை திட்டமிடுது, ஒன்றிய அரசு திட்டமிடுது அப்படின்னு சொல்லி சீமான் சொல்றாரு. இப்ப இந்த சோதனைக்கு பிறகு நான் தெரியாம தான் கேட்கிறேன். அவர் மீது ஏற்கனவே தேச துரோக வழக்கு இருக்கு, ஏற்கனவே பல வழக்குகள் இருக்கு, முன்ஜாமீன் பெற முடியாத வழக்கெல்லாம் இருக்கு. ஒரு முன்ஜாமீன் கூட அவர் பெறவே இல்லை. இன்னும் ஜாலியா சுத்திட்டு தான் இருக்காரு. மாவட்டமா ஊரா போய் பொதுக்கூட்ட மேடைகளில் பேசிட்டு தான் இருக்காரு. சம்பந்தமே இல்லாம பல கருத்துக்கள் பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழக்குகள்லாம் இருக்குல்ல, நீங்க சாதாரணமா இந்த மாதிரி தேச துரோக விஷயங்கள் குற்றச்சாட்டு வந்தா நீங்க வெளியில தலை காட்டவே முடியாது, தலைமுறை வாழ்க்கை தான் வாழ்வீங்க. இல்லைன்னா உங்களை பிடிச்சி ஜெயில போட்டுருவாங்க. வைகோ அவர்கள் எத்தனையோ முறை வந்து சிறைப்பட்டிருக்காரு இது மாதிரியான விஷயங்கள்ல. விடுதலை புலிகளுக்கு உதவுனாருன்னு சொல்லி பல வழக்குகள் அவர் மீது போடப்பட்டுச்சு. தடால இருந்தாரு, பொடால இருந்தாரு, ஏகப்பட்ட வழக்குகள், எத்தனையோ ஆண்டுகள் சிறையில் இருந்தாரு. சீமான் எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டாரு? அவர் மீது ஒன்றிய அரசு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அப்ப நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? இது ஒன்றிய அரசுடைய கைப்பாவை, பொம்மலாட்ட பொம்மை. இவரு யாரோ ஒருத்தன் அங்கிருந்து பொம்மை ஆட்டிக்கிட்டு இருக்கான், இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இது முழுக்க முழுக்க டிராமாங்க. மக்கள் மீது சீமானுக்கு ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு திட்டமிட்ட நாடகம் தான் இந்த என்ஐஏ சோதனை அப்படின்னு நான் பாக்குறேன். மற்றவங்க பார்வையில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்போ பொதுவாக என்ஐஏ வந்து சோதனை செய்கிறாங்கன்னா அது வந்து தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ தமிழ்நாட்டு உளவுத்துறைக்கு அது தெரிஞ்சிருந்ததா ஏன் இந்த சீமான் மேலே இன்னும் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க? இது தமிழ்நாடு உளவுத்துறை இதில் சம்மந்தப்பட்டிருக்கா பண்ணலையானா, நீங்கள் வந்து இந்த என்ஐஏ சோதனையே டிராமான்ற நான் முறையான சோதனை நடத்துவதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றால் நிச்சயமா உளவுத்துறைக்கு பார்வைக்கு போயிருக்கும். இந்த உளவுத்துறையிலே நிறைய கருப்பாடுகள் இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா பல சம்பவங்கள் முதல்வர் கவனத்துக்கே போறதில்லை. இது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா அடிப்படையில் பெரும்பாலான இடங்கள்ல ஒன்றிய அரசுக்கு வேலை பார்க்குற அதிகாரிகள் தான் இருக்காங்க. அது காவல்துறையிலும் சரி, அது வந்து இவர்கிட்ட இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளும் சரி, நிர்வாகத்திலையும் சரி, பல இடங்கள்ல மக்கள்கிட்ட வந்து சேரக்கூடிய விஷயங்களை, திட்டமிடுகிற விஷயங்கள் முறையாக அரசு அறிவிப்பதற்கு முன்பாக வெளியில வந்துடுது. எப்படி வருது? தகவல் எங்கிருந்து வருது? இது எல்லாமே முழுக்க ஒன்றிய அரசினுடைய ஏதோ ஒரு திட்டம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நீங்கள் ஒரு திட்டம் போடுறீங்க, ஒரு வாட்ச் பண்ணுறீங்க, ஃபாலோ பண்ணுறீங்க. என்னைய திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே வந்துடாதுங்க, ரொம்ப காலமாக வாட்ச் பண்ணும். அப்படி வாட்ச் பண்ணால் உளவுத்துறை நிச்சயமாக கவனத்தில் போயிருக்கும். எந்த அரசாக இருந்தாலும், அது திமுக அதிமுக எந்த அரசாக இருந்தாலும் உளவுத்துறை நிச்சயமாக அதை வாட்ச் பண்ணோம், கண்டுபிடிச்சிடும். திடீர்னு காலையில் இறங்கி அவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது இது முழுக்க முழுக்க டிராமா. இந்த என்ஐஏ சோதனையினால ஏதாவது ஒரே ஒரு பதட்டம் அந்த நாம் தமிழர் கட்சியில் வந்திருக்கா?
இப்ப நீங்களும் நானும் இது சம்பந்தமா பேசுற மாதிரி எல்லா ஊடகங்களும் அதை பத்தி தான் பேசுது. இதன் மூலமா சீமானுக்கு தான் பலமே தவிர அவருக்கு எந்த விதமான ஒரு இழப்போ எந்த விதமான வேதனையோ வரலையே, எந்த சிக்கலும் இல்லையே. அப்ப இது பூரா டிராமா தானே. நிஜமாவே நீங்க என்னையே சோதனை பண்ணா சாட்டை வெளியில் எப்படி நடமாடுவாரு? சாட்டை எப்படி வெளியில் நடமாடுவாரு? பிடிச்சி இல்ல உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. ஆவணங்கள் கைப்பற்றிருந்தா என்ன ஆகும்? உள்ள உட்கார்ந்துருப்பாங்க. உண்மையிலே அவர் வெளிநாட்டில் அவ்வளவு பணம் வந்து வாங்கி இருந்தாருன்னா அமலாக்கத்துறையில வந்திருக்கணும், இடியில உள்ள வந்திருக்கணும். பணம்னு வந்தாலே இடி உள்ள வந்துருமே, வரவே இல்லையே இது வரைக்கும். அப்ப இது பூரா டிராமா தானே. அந்த அடிப்படையில் தான் நான் பார்க்குறேன். இது முழுக்க முழுக்க டிராமா. இந்த டிராமா எடுபடலை. அவங்க போட்டாங்க ஒரு டிராமா, செல்ஃப் எடுக்கல. இப்போ எப்படி வந்து செல்ஃப் எடுக்கலன்னு உதாரணம் சொல்லணும்னா எப்படி டக்குன்னு புரியும் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சேலம் விவசாயிகள் அவங்க மேலே இடி வந்து ஒரு வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து ஏதோ மணி லாண்டரி பண்ணிட்டாங்க, பெரிய பண பட்டுவாடா அங்கே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொந்தமான 6.5 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றுறதுக்கு ஒரு பெரிய பிளான் போட்டு இடி மூலமாக திட்டம் போட்டாங்க. ஆனால் அதற்கு அவமானப்பட்டது வந்து அந்த விவசாயிகள் இல்லை, அந்த இடி அதிகாரிகள் தான். இன்னைக்கு வரைக்கும் அது பஞ்சாயத்தில் போயிட்டு இருக்கு. பின்னங்கால் பெறலை விட இடி ஓடி போச்சு. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இடி அவமானப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா இவங்க செய்யற எல்லாத்தையும் தமிழ்நாட்டு அரசாங்கமும் தமிழ்நாட்டு மக்களும் ஓட ஓட விரட்டிட்டே இருக்காங்க, தோல் உரிச்சிட்டே இருக்காங்க. பல பிரச்சனைகள்ல இடி இங்க அவமானப்பட்டு இருக்கு. இடி அதிகாரி லஞ்சம் வாங்கி மாட்டியிருக்காரு. நம்ம ஊர்ல தான் மாட்டியிருக்காரு, தமிழ்நாட்டில் தான். யோசிச்சு பாருங்க. அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசினுடைய பல திட்டங்கள், தகுடு தத்தங்கள், தில்லுமுள்ளு எல்லாம் இங்க செல்லுபடி ஆகல, இங்க எடுபடல. இன்னும் வேற ஏதாவது எதிர்பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பர்ஃபார்ம் பண்ணுப்பா, இன்னும் நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படித்தான் வெயிட் பண்ணணும். என்ஐஏ ரைடுக்கு வந்து பாஜகவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீமான் அவர்கள் வந்து பாஜக தான் இங்க வந்து வேணும்னே பண்றாங்கன்னு ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறாரு. நான் இதுக்கு வந்து நானே வந்து விளக்கம் தரேன், நானே நேர்ல வந்து விளக்கம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பப்ளிசிட்டிக்காக அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முழுக்க முழுக்க இவருக்கு வந்து இன்னும் சில மாதங்களில் நம்ம வந்து தேர்தலை சந்திக்க போறோம், எம்பி தேர்தலை சந்திக்க போறோம். அந்த தேர்தலில் வழக்கம் போல சீமானுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை வச்சிருக்காரு. அவரு அந்த வாக்கு வங்கியை உயர்த்துவதற்காக ஒரு வேலை செய்யறாங்க. என்னன்னா அவர் அந்த வாக்கு வங்கியை உயர்த்தி பிரிச்சாதான் இவங்க நினைக்கிறது நடக்கும். இவங்க ஒரு கூட்டணி போறதுக்கு ட்ரை பண்றாங்க பாஜக. அந்த கூட்டணியில அதிமுகவை தவிர்த்து, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தவிர்த்து அதிமுகவுடைய வாக்குகளை மட்டும் எடுக்க முடியுமான்னு பார்த்துதான் அமமுக, ஓபிஎஸ், சசிகலா இவங்களோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. போதா குறைக்கு வந்து நிறைய விஷயங்களை பின்வாசல் வழியா முன்னாடி வரணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அடிப்படையில் தான் இவங்க வந்து நான் பார் சீமான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், சீமான் கத்துற மாதிரி கத்தட்டும், மக்கள் இப்போ வேற மாதிரி இருப்பாங்க. அப்ப கிடைக்கிற வாக்குகள், அவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா உங்களுக்கு? சிறுபான்மையினர் வாக்குகளை சிதறடிக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதே மாதிரி இந்துக்கள் வாக்குகளை சிதறடிக்கணும். இந்துக்கள் வாக்குகளை ஏன் சிதறடிக்கணும்னா, நாங்க தான் ஆபத் பாந்தவன், உங்களுக்கு நான் தான் வந்து கடவுள், பாத்தியா ராமர் கோயிலை திறந்துட்டோம்னு அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க. அதன் மூலமா அவங்க வாக்குகளை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பெறுவதற்கு ட்ரை பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, 2K கிட்ஸ். சீமானுடைய பெரும் ஃபாலோவர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ் தான். முதல் முறையாக வாக்களிக்கிறவங்க கூட அதை வந்து ஆர்வமா சீமான் வீராவேசமா பேசுறாருப்பா, எல்லா மேடைகளையும் பயங்கரமா பேசுறாரு, அப்ப அண்ணனுக்கு நம்ம வாக்க போடுவோம்னு சொல்லி வருவான். அவங்க அப்பா வேற எங்கேயோ கட்சிக்கு வாக்கு போடுவார், அம்மா வேற எங்கேயோ போடுவாங்க. ஆனா பையன் என்ன நினைப்பான்? முதல் முறையாக வாக்கு போடுறோம், சீமானுடைய எழுச்சி மிக்க உரையின் காரணமா நம்ம ஓட்ட போடுவோம்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் அந்த வாக்குகளை பிரிக்கிறதுக்கு அவர் வந்து இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. இது பின்னணியில பாஜக இருக்குன்னா அவங்க கையில தானே ஒன்றிய அரசு இருக்கு. எந்த சோதனை நடத்தினாலும் அவங்களுக்கு தெரியாம நடக்காது. முதல்வர் வீட்டுக்குள்ளே சோதனைக்கு போறாங்க, ஒரு முதல்வரே கைது பண்றாங்க. இது எல்லாமே ஒன்றிய அரசாங்கம் தானே செய்யுது. அதனால பாஜக பின்னாடிலாம் நாடு முழுக்க நடக்கிற எல்லா அட்ராசிட்டிக்கு பின்னாடியும் பாஜக தான் இருக்கு, இதன் முன்னாலேயும் பாஜக தான் இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிறைய நிர்வாகிகள் வந்து விலகி போயிருக்காங்க, ஸோ விலக்கியும் விட்டுருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கூட்டு சதியாக வந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த என்ஐஏ ரைடுக்கு அவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதுக்கு அவங்க காரணமாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க ஒரு காரணமாக சொல்லிட்டு அதன் மூலமாக என்ஐஏ போயிடுச்சுன்னா இந்த நேரம் அவங்க ஆதாரங்கள்லாம் அவங்களே வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லி போகிற அளவுக்கு என்ஐஏக்கு வந்து என்ஐஏ கவனிக்கிற அளவுக்கு கிடையாது. என்ஐஏ முழுக்க முழுக்க ஒரு தன்னாட்சி பெற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அவங்க யார் வீட்டுக்கு போனோம், யார் வீட்டில் என்ன எடுக்கணுன்றத காலையில் அவங்களுக்கு சொல்ற மாதிரி தான். போங்க இந்த வீட்டில் ரைடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான். உங்க வீட்டில் காசே இல்லைனாலும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்கன்னா ஒன்றிய அரசாங்களுடைய அழுத்தம் தான், வேற எந்த விதமான வேற விஷயம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த வெளியே போனவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சீமான் யாருன்னு வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்க.
சீமானுடைய தோற்றத்தை அவங்க தோல் உரிச்சிட்டு இருக்காங்க. அதனால என்ஐஏ சோதனை கிடையாது. என்ஐஏ சோதனை முழுக்க முழுக்க சீமானுடைய தூண்டுதலால், சீமானால் தான் என்ஐஏ சோதனையை நடந்துச்சுன்னு நான் குற்றம் சாட்டுறேன். ஏன்னா அவருக்கு அவரை அடுத்த இடத்துல இருக்கிற எல்லாரையும் காலி பண்ணணும், அதான் நோக்கம். அதுக்கு பயன்படுத்துறாரு. ஏன்னா நான் தான் அடுத்த கட்சியினுடைய அடுத்த தலைவர்னு சொல்லிக்கிற ஆட்கள் தான் இப்ப என்ஐஏ சோதனை போயிருக்கு. ஒரு பக்கம் சாட்டை துரைமுருகன், ஒரு பக்கம் இடும்பவன கார்த்திக், இன்னொரு பக்கம் வேறு ஒருத்தர், கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த 5 பேருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. ஆனா அவங்க எந்த பதட்டம் அடையலன்னு வச்சுங்க. ஒட்டுமொத்தமான பெரிய டிராமாவினுடைய ஒரு தொடக்கம் அது. இந்த டிராமா கண்டிப்பா ஒரு கிளைமாக்ஸ் எட்டும்ல, அப்ப ஊர் உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப வரப்போற நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுடைய பங்களிப்பு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா? அவர் வழக்கம் போல வந்து ஓட்டை பிரிப்பார், சீட்டை தைச்சிட்டு ஓட்டை பிரிச்சுட்டு இருப்பார். அந்த வேலையை அவர் கரெக்டாக செய்வார். இதில் எந்த மாற்றமும் அவர் கிடைக்க போகிறதில்ல. ஒரு எம்பி சீட் ஜெயிச்சிருவார்னு நினச்சிங்கன்னா அது கனவு தான். அது அவர் கனவுலேயே வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்க வேண்டியது தான். அவர் வீர முழக்கங்கள் இருக்கார்ல, மேடைக்கு மேடை பேசுகிறார்ல, இது தொடர்ந்து பேசிட்டே இருப்பார். அந்த எல்லா மேடைகள்லையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா திமுக மட்டும் திட்டுவார், பாஜகவை போகிற போக்கில் தொட்டுப்பார் ஊர்கா மாதிரி. அது அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா. காரணம் என்னன்னா பாஜக 2 வேலை செய்யும். எல்லா இடங்களையும் நான் சொல்ற விஷயம் 2 வேலை செய்வாங்க. ஒன்று, இவன் தான் என் நண்பன் அப்படின்னு தோல் மேல கை போட்டு இவன் காமிச்சிருவாங்க, இவன் என்னுடைய நண்பங்க, என் கூட்டாளிங்கன்னு. அப்ப கூட்டாளின்னு காமிச்சு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய கூட்டாளியா இருக்க யாரு இருந்தாலும் அவர்கள் டெபாசிட் வாங்குறது இல்லை. கடந்த கால வரலாறு அது. இன்னொன்னு செய்வாங்க பாஜக. ஸோ கூட்டாளியா காமிச்சோம்னா ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க. நீ கூட்டாளிலாம் வேணாம், மறைமுகமா விளையாடு, அந்த இடத்துல இருந்து நீ வந்து விளையாடு, நான் சொல்றது மட்டும் விளையாடு. சொல்லும் போது நீ கோல் அடிக்க வேண்டிய நேரத்தில் கோல் அடிச்சிரு, கோல் வர பிடிக்கணும், பாலை பிடிக்காத விட்டுரு, அது விக்கெட்டுக்கு போயிட்டோம், இல்லைன்னா அது வந்து ரன் எடுக்க ஓடட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கம் இருக்கிற விளையாட்டுல. அப்படி ஒரு வந்து 12th மேன் லெவல்ல மட்டும் நீ இருந்தா போதும், ஆனா சீரியஸா வேலை செய் அப்படின்னு. ஏன்னா இப்ப கடந்த கால வரலாறு, சீமானுடைய வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் அவர் வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுப்பாரு. 50% ஆண்கள் நிக்கிறாங்க எலெக்ஷன்லன்னா அவர் கட்சி சார்பா 50% பெண்கள் இருப்பாங்க, ஈக்குவாலிட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவார். ஆனா அதுல மிகப்பெரிய சதி ஒளிஞ்சிருக்கும். இவர் போடுகிற வேட்பாளர்கள் எல்லாம் டம்மி கேண்டிடேட்டா இருப்பாங்க. அதிமுக எங்கெல்லாம் நிற்கிறதோ அங்கெல்லாம் டம்மி கேண்டிடேட், அவங்க ஜெயிக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு எந்த விதத்திலையும் ஓட்டே விழாதுன்னு நினைக்கிறத பேருக்கு நானும் அங்க வேட்பாளரை போட்டேன்னு. ஆனால் திமுக நிற்கிற இடத்துலலாம் பலமான ஆட்களை பேசுகிற, ரொம்ப பவர்ஃபுல்லா பேசுற ஆட்கள், அவங்களுக்கு ஓட்டு போட போறதுல யாரும், அங்க போய் ஒரு தீவிரமா வேலை செய்வார். இதுதான் அவருடைய திட்டம், அவருடைய செயல்பாடுகள். அப்படிதான் நான் வந்து இந்த 24 தேர்தலையும் அதே வேலையை தான் செய்ய போறாரு. வெறும் பெரிய மாற்றம்லாம் அவர்கிட்ட நடக்க போறது கிடையாது. இந்த சோதனை வந்து எப்படி வந்து முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா வந்து இது ஒரு வகையில வந்து சீமானுக்கு வந்து இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்டா தான் அமைஞ்சிருக்கு நான் நினைக்கிறேன் சார். இது வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தெளிவா பொறுமையா பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.